கடந்த வாரம் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றது உறுதியாகி இருக்கு. இப்போ பல்வேறு விதமான டீடைல்ஸ் வந்து நம்ம நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த வர்த்தக ஒப்பந்தத்துல வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களுமே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறதாக அந்த மாநில அரசுகள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில தமிழ்நாட்டுல குறிப்பாக இந்த யுஎஸ் இந்தியாவினுடைய வர்த்தக ஒப்பந்தத்தினால தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிக்க இருக்கு, அதை பற்றின முழு பின்னணியை சொல்லுங்க. முதல்ல நம்ம பாதிப்பை பேசுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன நன்மை அப்படின்றதையும் பேசணும். ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு குறை சொல்ற விஷயமா என்னன்னா நம்ம எப்பவுமே குறை காண்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. குறை இருந்தா குறை சொல்லலாம், நிறை இருந்தா நிறைய சொல்லலாம். அதனால ஒன்றும் தவறு இல்லை. அப்போ நம்மளுடைய இந்த இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரை நமக்கு என்ன நிறை முதல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இந்த ஒப்பந்தத்துல என்னென்ன விஷயங்கள் ரொம்ப நம்ம பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கருதுன ஒரு விஷயம் அப்படின்னா பால் பொருட்கள், பொறியியலாக்க பொருட்கள், அப்புறம் துணி ஏற்றுமதி. இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. மற்ற விஷயங்கள் பாதிக்கப்பட்ட அந்த இறால் ஏற்றுமதி, அது அப்புறம் ஆபரண கற்கள் ஏற்றுமதி பார்த்தீங்க அப்படின்னா, அது மற்ற மாநிலம் குறிப்பா சொல்லணும்னா இறால் ஏற்றுமதி கர்நாடக இது ஆந்திர மாநிலத்திலிருந்து அதிகமா போகக்கூடிய ஒரு விஷயம். தங்க ஆபரணங்கள பொறுத்தளவுக்கு சூரத், குஜராத் பகுதியிலிருந்து சொல்லக்கூடியது தான் மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஊர்ல இருந்து ரொம்ப குறைவான விஷயம் தான்.